ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 6ஆம் இடம், வித்யாகரன் புதனின் மூல திருவண ஆட்சி வீடு. நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் சனி பகவான் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்கிறேன். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5, 6 கூடியவன், பஞ்சமாதிபதி, ரணருணர் ரோகஸ்தானாபதி. அடுத்த சனி பயிற்சி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு தான் வராரு. நான் சனி பயிற்சி பலன்கள் இன்னும் போடலை. இருந்தாலும் கண்டகச்சனியாக வர்றதுனால சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சில பிசகுகள் நடக்கும், சரியாக எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும். அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். இதில் நான் பலன்கள் சொல்லலை. இதில் என்ன சொல்கிற வரேன்னா, சனி பகவான் ராசியை சம்மந்தப்படுறாரு, ராசியை பார்க்குறாரு. பொதுவாக ராசினாலே சந்திரன் நின்ற இடம். சந்திரனுக்கு சனி பகவானுக்கு பிடிக்காது. சந்திரன் ராசி, சந்திரன் சனி பகவான் சம்மந்தப்பட்டாலே அது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. திருஷ்டி அமைப்பு அப்படிம்பாங்க. சனி சந்திரன் பார்த்துக்கிறது புனர்ப்பு தோஷம். அதுபோக சனி பகவான் ராசி சம்மந்தப்படுறது, சந்திரனை பார்க்குறது, தன்னுடைய 3 பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையால் பார்க்குறது, இதெல்லாம் அந்த திருஷ்டி தான். ஏன்னா சந்திரன் மனோகாரகன், உடல்காரகன். ஒரு மனிதன் பாதிக்கப்படுறது மனதாலும் உடலால் தான். ஸோ அந்த திருஷ்டி ஒன்று இருக்குது. சொல்லுவாங்களே ஊரில் கண் திருஷ்டி பட்டுருச்சு அப்படிம்பாங்க. கண்ணுங்கிறது என்னென்னா சனி பகவான் பார்வை, கெடு பார்வை. அதனால தான் சனி பகவான் பார்வை கெடுதல் அப்படிங்கிறாங்க. சனி பார்வைக்க சர்வநாசம். அது ராசி பார்க்குறாருன்னா அந்நேரம் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். கன்னிராசியில் எல்லாத்துக்கும் இருக்குமானா எல்லாத்துக்கும் இருக்காது. உங்கள் ராசிக்கு சனி பகவான் தொடர்பு இருக்குது, ராசிநாதன் கெட்டு போயிருக்கிறாரு, சந்திரன் கெட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இதை வேறு விஷயமாக சொல்லலாம். திருஷ்டிங்கிறது ஒரு ஆரம்ப நிலை தான், எல்கேஜி மாதிரி. ரொம்ப முத்திருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி போகும். பில்லி, சூனியம், ஏவல் இதுக்கெல்லாம் பாதிக்கப்படுற மாதிரி போயிடும் கிரக நிலை அமைப்புகள். அது எப்படி சார் அப்படின்னா, ராசி கெட்டு போயிடும். ராசிநாதன் கெட்டு போயிருப்பார், சந்திரனு கெட்டு போயிருப்பார். சந்திரன் இருள் சந்திரனாக இருப்பார். சூரியனுக்குள்ளே 90 டிகிரி டு 90 டிகிரிக்குள்ளே இருப்பார். சூரியனுக்குள்ளே முன்பின் 90 டிகிரிக்குள்ளே இருந்தார்னா அவர் இருள் சந்திரன். அதுபோக உங்கள் பிறந்த லக்கணம்னு ஒன்று இருக்கும், சரியா? பிறந்த லக்கணம்னுக்கு 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி. 5ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். பூர்வ புண்ணிய ஸ்தானம்பாங்க. ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியம், அவன் செய்கிற காரியம், அடுத்த பிறவி எல்லாத்தையுமே 5ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். கொஞ்சம் இந்த பிரிவு பயன் எப்படி இருக்கணும் 5ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். 5ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கணும். 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் சனி, செவ்வாய், ராகு, கேதுகள் இருந்தால் அந்த அமைப்பு வரும். இந்த பில்லி, சூனியம், ஏவல் இதில் அவங்க பாதிக்கப்படுவாங்க. அது எப்போ சார் பாதிக்கப்படுவாங்கன்னா, அந்த 5ஆம் அதிபதியோட தசை நடக்கும்போது. அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த கண்டகச்சனி, 7ரை சனி, அஷ்டமச்சனி, விரையச்சனி, பாதசனி, அதுபோது சனி பகவான் ஆதிக்கத்தில் அந்த ராசி வரும்போது அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும், சரியா? அதுபோக 5 வீட்டுக்குரிய கிரகம். இப்போ உதாரணத்துக்கு நீ கன்னி லக்கணம், கன்னி ராசின்னு வச்சுக்குருவான். ஒரே ராசி, ஒரே லக்கணம். 5 கூடியவன் சனி பகவான் தான். சனி திசை நடக்கும்போது இந்த பிரச்சனை நடக்கும். இப்போ கன்னி ராசியில் சனி மகாதசை நடக்கும். ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு சனி மகாதசை நடக்கும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு இது சாத்தியப்படும், சரியா? எல்லாத்துக்கும் இல்லை. அந்த ஜனன ஜாதகத்தில் நிறைய காம்பினேஷன் இருக்குது. அந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியப்படும். இப்போ நான் அந்த யாருக்கு வரும், எதனால் வரும், அதோட அறிகுறி எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லிட்டு தான் நான் அந்த உண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். உரிமையை கேளுங்க. இதை நினச்சி யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம், சரியா? இந்த கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவலுங்கிறதெல்லாம் மன சம்மந்தப்பட்டதான். அதை தான் ராசிக்கு வச்சு சொல்கிறோம். ராசினாலே மனம், உடல் தான். சந்திரன் சம்மந்தப்பட்டதான். இது ஒரு மனவியாதி மாதிரி தான். ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசப்படுறது தான். அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, ஆணையோ பூனியோ அப்படி சொல்கிறது தான். நல்லா சாமி கும்பிட்றவங்களுக்குலாம் வராது. சரி, இது பின்னாடி வரேன் நான். ஆனால் இந்த அமைப்புக்கு உண்டான முகாந்திரம் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவ்வளோ நாள் கன்னிராசிக்கு இதை பற்றி சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருங்க. வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். கவனமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? சில காரியங்களை செய்யணும். நல்ல காரியங்களை பண்ணிட்டோம்னா நம்மளை எதுவும் அண்டாது. நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். நான் நிறைய வீடியோவில் அந்த வார்த்தையை சொல்லுவேன், பாசிட்டிவ் வைப்ரேஷன். நம்மளை சுற்றி என்றைக்குமே ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கணும். அது பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஒரு அதிர்வலை நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா எந்த கெட்ட சக்தியிலும் நம்மளை தாக்காது. இந்த கெட்ட சக்திகளை தான் நம்ம திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் இன்னும் நிறைய பேரை வச்சு சொல்கிறோம், சரியா? மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக ஒன்று கிடையாது. இந்த சந்திரன் 6-8-12 மறையக்கூடாது. நீங்கள் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் 6ஆம் இடத்துல இருப்பார். மேச லக்கணம் கன்னிராசி, வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதுபோக கும்பலக்கணம் கன்னிராசி, சந்திரன் 8ல் இருப்பார். அதுக்கடுத்து 12. 12னா என்ன? சிம்ம லக்கணம் கன்னிராசி, துலா லக்கணம் கன்னிராசி.
அப்போ துலா லக்கணம், கும்ப லக்கணம், மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு வரதுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துக்கெல்லாம் சந்திரன் 6, 8, 12 இருப்பார். அந்த சந்திரன் இருள் சந்திரன் இருந்தாருன்னா கூடுதல் வாய்ப்பு. அதே சந்திரன் சனி பார்வையில் இருந்தாலும் இன்னும் கூடுதல் வாய்ப்பு. அப்போ வந்து இந்த இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா நேர்களே? அதே சந்திரன் வந்து ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு, கேது கூட சேர்ந்து கிரகணத்தில் இருக்கிறாரு, சூரியன் கூட சேர்ந்து அமாவாசை அன்னைக்கு இருக்கிறாரு, அதுபோக வந்து சனி கூடயே சேர்ந்து இருக்கிறாரு, சனிபான் பார்வை இல்லாமல் சனி கூடயே சேர்ந்து இருக்கிறாரு. ராசி இல்லைனாலும் இந்த அமைப்பு கூடுதலாக இருக்கும். இந்த அமைப்பு இருந்து சுப தொடர்பு இல்லைன்னா கூடுதலாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து ராசியில் வந்து சனி சந்திரன் இருக்கிறாங்க. அவங்க வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேச லக்கணம், 6ஆம் இடம் வந்து கன்னி ராசி, ராசியில் வந்து சனியும் சந்திரன் இருக்கிறாங்க, ராகும் இருக்கிறாரு கூட. ஸோ ரொம்ப கெட்டுப்போச்சு, ஜாதகம் கெட்டுப்போச்சு. சூரியன் வந்து எங்கே இருக்கிறாரு? சூரியன் வந்து 2ஆம் இடத்துல நீசமாயிட்டார். எங்கே நீசமாயிட்டார்? துலாமில் நீசமாயிட்டார். அப்போ வந்து அமாவாசை சந்திரன் தான், அமாவாசை நோக்கி போகிற சந்திரன். சரியா? சூரியன் வேறு லக்கணத்தை பார்ப்பார், மேச லக்கணத்தை பார்ப்பார். நீங்கள் ராசி தான் கன்னி ராசி, ஆனால் லக்கணம் மேசமாக போயிடும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கும். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி ஆகும்னா, சந்திரன் முழுக்க கெட்டு போயிட்டார். இப்படி கெட்டு போனவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து இந்த அமைப்பு வரதுக்கு கூடுதலாக இருக்கும். இந்த கண் திருஷ்டியோ, பில்லி சூனை, ஏவல், அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இது வராமல் இருக்கணும்னா ஜாதகத்தில் இன்னொரு அமைப்பு இருக்கும். இது தடுக்கிறதுக்கு குரு பார்ப்பார். குரு ஒரு இடத்துலேருந்து பார்ப்பார். குரு வந்து ரிஷபத்திலேருந்து கன்னியை பார்த்தாருன்னா பிரச்சனை இல்லை, மீனத்திலேருந்து கன்னியை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, மகரத்திலேருந்து கன்னியை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. மகரத்தில் இருந்தால் கூட நீசம் அடைவார். மீனம் ரிஷபத்திலேருந்து பார்த்தாருன்னா இந்த தோஷம் வந்து நின்று போயிடும். சரியா? இது ஒரு தோஷம்தான். ஜனன ஜாதகத்தில் ஏகப்பட்ட தோஷம் இருக்குது. இந்த கண் திருஷ்டி, பில்லி சூனியம் இதெல்லாம் சில பேருக்கு அடிக்குதல் வருதுன்னா அது ஒரு தோஷம் தான். அது ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். சரியா நேர்களே? சில பேருக்கு தெரியாது. சில பேர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க, என்னடா நமக்கு வந்து எதிர்த்து வீட்டுக்காரனால பிரச்சனை, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கானே, நம்மளை பார்த்துக்கிட்டே தான்டா இருக்கான், நம்ம கார் எடுத்து வெளியே போய்ட்டு அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் வந்துடுவான், நம்மளை பார்க்குறான், இன்னும் ஒன்றும் வழங்காது, அதை சகுனம்னு சொல்கிறோம். சில பேர் சகுனம்னு சொல்லுவாங்க. எதுக்கு யாருனாச்சும் வர்றாங்களா அப்படி பார்த்து போகிறது. எதிர்த்து வீட்டு பொம்பளை எப்போ பார்த்தா தலையை விரிச்சிட்டே இருப்பா. இவளுக்கு நேரங்காலம் கிடையாது, எப்போ பாரு தலையை விரிச்சு போட்டு தான் நிற்கிறா. கெட்ட வாரத்தில் கூட போவாங்க அந்த பொம்பளையை, தலையை விரிச்சு போட்டு சிக்கல் எடுப்பா. அவளுக்கு பாவம் அண்ணன் இருந்தால் குளிக்க தோணியிருக்கும், அண்ணன் இருந்தால் சிக்கல் எடுத்துகிட்டு இருப்பா. ஆனால் எதிர்த்து வீட்டுக்காரன் அப்போ தான் எங்கேனாச்சும் கல்யாண வீட்டுக்கு போகணுன்னு கிளம்பியிருப்பான், கோயிலுக்கு போகணுன்னு கிளம்பியிருப்பான். மனம் ஒரு நிலையில் இருக்காது. வீட்டு விட்டு வெளியே வரோம், ஒரு நல்ல சகுனம் இருக்கணும். ஸோ இப்படி சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அன்றாட நடக்குது. சகுனம் பார்க்குறது, திருஷ்டி, இதெல்லாம் சகுனங்கிறது ஆரம்ப நிலை, நம்மளுடைய காரத்தை எடுத்து வைக்கும்போது பார்க்குறது. ஆனால் அதில் சில வைப்ரேஷன் இருக்குது. இந்த சகுனங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான். நல்ல சகுனமும் இருக்குது, கெட்ட சகுனமும் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. என்றைக்குமே ரெண்டும் இருக்குல்ல மனித வாழ்க்கையில். இரவுனா பகல்னு இருக்குல்ல, பகலுங்கிறது வெளிச்சம், இரவுங்கிறது இருட்டு. இருட்டுனாலே நெகட்டிவ் தான் அர்த்தம். சரியா? அந்த இருட்டை போக தான் நிலா வருது. அதனால தான் அந்த அமாவாசை காலத்துலலாம் கவனமாக இருக்க சொல்லுவாங்க, நடுநீச்சல் வெளியே போகாதடா அப்படிம்பாங்க. ஸோ இப்படி தொட்டு சொன்னோம்னா எல்லாமே நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய பங்களிப்பு என்னென்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப உள்ளலாம் போக வேண்டாம். நம்ம ஒரு ஷார்ட்டாகவே நான் சொல்கிறேன், நான் ஜாதக ரீதியாகவே சொல்லுவோம். இது போக வந்து வட்டாரத்தில் நிறைய பேசுவாங்க, உள்ளூரில் நிறையா பேசுவாங்க. வயசானவங்கிட்ட கேட்டோம்னா அவங்க கதை ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. பேய் கதைலாம் சொல்லுவாங்க, பேய் கதை, பிசாசு கதை எல்லாமே சொல்லுவாங்க. எல்லாமே மனசை சம்மந்தப்பட்டதான். மனமே ஒரு பேய் தான், மனப்பேயை விரட்டினவனுக்கு எதுவுமே அண்டாது. மனப்பேயை மட்டும் விரட்டி விட்டோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற மனப்பேயை விரட்டி விட்டுட்டோம்னா நம்மக்கிட்ட எந்த தீய சக்தியும் அண்டாது. ஆனால் அதுக்கு பக்குவப்படணும். சரி நேயர்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து சந்திரன் வந்து நான் சொன்ன மாதிரி 6, 8, 12 இருக்கிறார் லக்கண ரீதியாக. நான் சொன்னது கும்ப லக்கணம், மேச லக்கணம், துலா லக்கணம், இந்த லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்புறம் சந்திரன் கெட்டு போனார்னா எப்படி, அதையும் சொல்லியிருக்கிறேன். இப்படி நிறைய காம்பினேஷனில் இருக்கும். இந்த பிளாக் மேஜிக் நடக்கிறதுக்கு, டார்க் வெல்லு, இப்படி நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வெப்சைட்டே இருக்குது, டார்க் வெல்லு, பிளாக் வெல்லு, இப்படி வச்சுருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்குமே இருக்குது. இன்றைக்கி வந்து கூகுளில் போய் போட்டோம்னா டக்குன்னு வந்துடும். எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. தீர்வுன்னு சொல்ல முடியாது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இருக்கோ இல்லையோ, யாரோ ஒருத்தர் போட்டிருப்பார், ஒரு ஆர்டிக்கல் போட்டிருப்பார், ஒரு வீடியோ போட்டிருப்பார். இப்போ நான் வீடியோ போடுறேன், இப்போ நம்ம வீடியோ நீ கன்னிராசிக்கு போடுறேன், இந்த வீடியோவும் அதில் வந்துடும். சரி, சர்ச் பண்ணும்போது போதி ஜோதிடம் அப்படியே கன்னிராசி போட்டது அப்படியே வரும். இதை பார்த்துட்டு சில பேர் அவங்க அறிவு கற்ற மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து மன சம்மந்தப்பட்டதான். மனம் தான் முக்கிய காரணம். தன் மனமே சகலமும் என்பார். சரியா? மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இருந்த போதிலும் இப்படி ஏற்று வீடு, பக்கத்து வீடு, இதெல்லாம் ஊர் கதையெல்லாம் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து என்னடா சார் நான் அப்படி பார்த்தோம்னா, சந்திரன் கெட்டு போகக்கூடாது, ராகு எதிர் கூட சேரக்கூடாது, சனி கூட சேரக்கூடாது, அவரும் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடாது. சரியா? சந்திரன் தான் மெயின் இதில். அடுத்து வந்து சந்திரன் நீசமாக ஆகக்கூடாது, விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. அதுக்காக விருச்சிக ராசி எல்லாத்துக்கும் இப்படி அமையமான சொல்ல முடியாது. நீசமும் அடையக்கூடாது, பாவகிரக தொடர்பு இருக்கக்கூடாது.
அதுபோல் 5ஆம் அதிபதி தசையும் நடக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னேன்ல கன்னி ராசி கன்னியா லக்னம் உதாரணத்துக்கு சனி தசை நடக்கக்கூடாது. அந்த 5ஆம் அதிபதி சனி பகவான் வந்து ஏடகூடமாக மாட்டிடக்கூடாது. அவர் வந்து மேசத்தில் போய் நீசமாயிடக்கூடாது. 5ஆம் அதிபதி வலுத்து இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி வீடு கொடுத்தவனும் வந்து கெட்டு போகக்கூடாது. ஸோ இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது. 5ஆம் அதிபதி பாவகரங்களோடு சேரக்கூடாது. ராகு கூடயோ இல்லை செவ்வாய் கூடயோ சூரியன் கூட சேர்ந்துருந்தான்னா அந்த நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ கன்னி ராசி கன்னி லக்கணம் 5ஆம் அதிபதி சனி பகவான் கெட்டு போயிட்டார். அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. ராசிலே இருக்கிறார். ஏற்கனவே சொன்ன ஒரு காம்பினேஷன், அந்த காம்பினேஷனில் இருக்கிற ராசியில் சனி சந்திரன் ராகு இருக்கிறாங்க. சனிப்பான் கெட்டு போயிட்டார். பஞ்சமாதிபதி கெட்டு போயிட்டார். இப்போ வந்து சனி திசை நடக்குது. சனி திசையில் சந்திர புத்தியோ ராகு புத்தியோ நடந்துச்சுன்னா இந்த அமைப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். சரியா? இந்த பிளாக் மேஜிக்கு, இந்த பில்லி சூனிய ஏவல், திருஷ்டி இதெல்லாம் வந்து கூடுதலாக இருக்கும். பில்லி சூனிய ஏவலுங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போகிறது. திருஷ்டிங்கிறது வந்து சாதாரண நிலையில் நடக்கிறது. சரியா? ஓகே, இதுதான் வந்து சில காரணங்கள். ஒரு நிகழ்வு நடக்கிறதுனா அதுக்கு வந்து காரணங்கள் சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன சார் இருக்குது, அது நடக்க வேண்டிய அறிகுறிகள், அது நடக்க வேண்டிய காரணங்கள் என்ன, ரீசன்ஸ், வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் தட் இஸ் இன்சிடென்ட், அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் ஒரு மனிதன் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இந்த கிரகம் இப்போ இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். குறிப்பாக சந்திரன் 5ஆம் அதிபதி இவங்க தான் இதுக்கு வந்து முக்கியமாக வர்றாங்க. அதுபோக வந்து குரு கெட்டு போகக்கூடாதுங்க. குரு வந்து ஒரு ஜாதகத்தையே தூக்கி நிப்பாட்டுறவர். குரு வந்து ஒரு ஆன்மீக கிரகம். குரு ஒரு ஜாதகத்தில் கெட்டு போனானே அவங்களுக்கு வந்து சாமி கும்பிட மாட்டாங்க. எவன் ஒருத்தன் சாமி கும்பிடாமல் இருக்கானோ அவன் பீடை பிடிச்சவன். அவங்ககிட்ட தீய சக்தியில் சீக்கிரமாக வரும். இறை அருளே இருக்காது. இன்றைக்கி இந்த சாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நாத்தியம் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். குரு நல்ல நிலமையில் இருப்பார். நான் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்குறேன். அதை பேர் சொல்ல விருப்பப்படலை. நிறைய அரசியல் கட்சி தலைவர் ஜாதகத்தை பார்த்தோம்னா குரு நல்ல நிலமையில் இருப்பார். அவன் வந்து பூர்வ புண்ணியம், அது குரு நல்ல நிலமையில் இருப்பார். அதனால தான் அவங்க சாமி இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா குரு நல்ல நிலமையில் இருக்கிறனால அந்த ஜாதகத்தை காப்பாற்றிடுவார். ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போனவங்களுக்கு இது வரும். ஏன்னா குரு வந்து ஒரு ஆன்மீக கிரகம். குரு வந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலமையில் இருந்தாருன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. லக்கணத்தில் இருக்கிறாருன்னா அருமையான அமைப்பு, 100க்கு 100% பிற்பல் அடைஞ்சு நல்ல நிலமையில் இருப்பார். ஆட்சி உச்சத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். அதுபோக ராசியில் இருந்தாலும் பிரச்சனை வராது. இப்படி குரு கெட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு ரெமெடி உண்டு. சரியா? அவங்களுக்கு வந்து இதில் நம்பிக்கை குறைஞ்சி போயிடும். அவங்க இதை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆத்ம பலம் இருக்கும், ஆன்மீக பலம் இருக்கும், இறை உணர்வு இருக்கும், இறை அருள் இருக்கும், இறை வழிபாடு அதிகமாக இருப்பாங்க. அது மேலே அதுவுமே பட்டிருப்பாங்க. நல்லா பாருங்கள் ப்ராக்டிக்கலாக. கோயில் குருக்களுக்கு வந்து பேய் பிடிக்குதா? பிடிக்காது. கோயிலில் சாமி கும்பிட்றாரு, சாமி இது பண்ணுறாருல, கோயில் குருக்கள்னே சொல்லுவோம். கோயில் குருக்கள் அவர் வீட்டு பிள்ளைகளுக்கு பாருங்கள் பேய் பிசாசுனா பிடிக்காது. எங்கேனாச்சும் பார்த்துருக்கிறீங்களா அக்ரஹாரத்தில் பேய் பிடிச்சிருக்காருன்னு? பேய் பிடிக்காது. அவன் தான் வேதம் சொல்கிறாங்களே, மந்திரம் சொல்கிறாங்களே. இறைவன் மந்திரத்துக்கு அடிமை. எந்த அளவுக்கு மந்திரம் சொல்கிறோமோ, இறை நாமத்தை சொல்கிறோமோ, எதுவுமே நம்மளை அண்டாது. சரியா நேர்களே? அதனால் வந்து இது இறை வழிபாடில் இருக்கிறவங்களுக்கு இது மேக்சிமம் இது வந்து கிட்ட நெருங்காது. ரைட்டு. இந்த திருஷ்டிலேருந்து ஆரம்பிச்சு தான் ஒன்று ஒன்றா போகுது. திருஷ்டி, சகுனம், திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு, இப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு போகுது. ஆத்மா, ஆவி, ஜீவன், இப்படியே போகும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு ஆவி உலக தகவல் தான், மாய தோற்றம் தான். சரியா? மாய தோற்றத்துக்கும் நிஜ வாழ்க்கை சம்மந்தம் கிடையாது. நம்ம மனமே ஒரு மாயம்தான். மனம் ஒரு மாயை தான். சரியா? நம்ம மனம் வந்து மாயை, ஒரு நிலப்பில் இருக்காது. அதுதான் சொல்லுவாங்க, மனம் ஒரு நிலையில் இருக்காதுப்பா, மனம் வந்து ஒரு மாயை. அந்த மாயை வந்து வெல்லணும். தன்னை வென்றவன் பிறரை வெல்லலாம். ஓகே நேர்களே, உதாரணம்லாம் ரொம்ப போதும். ஸோ இப்படி சந்திரன் 5ஆம் அதிபதி சில குறிப்பிட்ட அமைப்புகள் இருந்துச்சுன்னா இது சாத்தியப்படும். இது வந்து இருக்கா சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, முதல் திருஷ்டியை பார்ப்போம். திருஷ்டிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும். திருஷ்டி இருந்துச்சுன்னா என்ன செய்யும்னா, வீட்டில் கருவண்டு வரும் அடிக்க தூர. கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னா இந்த பில்லி சூனி ஏவல்லாம் விட்டுருவான். அதுக்கு அது இருக்குன்னா அது வேறு மாதிரி தெரியும். மொதல் அந்த திருஷ்டி இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே கருவண்டு வரும், வவ்வால் வரும். இதெல்லாம் வந்து வீட்டில் கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். அதுபோக வந்து இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக வீட்டில் பார்க்கலாம் நம்ம. சரியா நேர்களே? வேறு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புக்கு சில அசௌகரியங்கள்லாம் வரும். அசௌகரிய தோற்றமெல்லாம் இருக்கும் நம்ம உடம்புக்கு. அது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் சொல்கிறேன் நான், பொறுமையாக கேளுங்க. திருஷ்டி பட்டுருச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, யாருக்கு திருஷ்டி இருக்கோ அவங்க வந்து சோம்பலாக இருப்பாங்க, தூங்கிட்டே இருப்பான், சோம்பேறியாக இருப்பான், கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பான். பகல் எப்போ பார்த்தாலும் கொட்டாவி ஆன்னு விடுவான். அவன் கொட்டாய் விடுறத பார்த்தா பக்கத்தில் இருக்கிற வாய்க்குள்ளே போகிற மாதிரி கொட்டாய் விடுவான். புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டாங்கன்னா அது கிழிஞ்சு போயிடும், இல்லைன்னா அதில் ஏதாச்சும் கருப்பு கடைப்பட்டுரும். சில பேர் பாருங்கள், புது வெட்டி கட்டிட்டு போவாங்க, எங்கேனாச்சும் ஒரு இடத்துல ஏட கூடமாக உட்காந்து ஆணிப்பட்டு கிழிஞ்சிரும், இல்லைன்னு டீ கரை காப்பி கரையோட வருவாங்க.
இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், தடைகள் இருக்கும், சோகம் இருக்கும், பிரிவு இருக்கும், நஷ்டம் இருக்கும், இழப்பு இருக்கும். பெண்கள் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. பெண்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்தில் பார்த்தா பெண் பேசிய கொன்றுவா. அதை தான் சொல்லுவாங்க, பெண் பேச்சை குறைக்க வேண்டும். ஆண்கள் பொதுவாக அதிகமாக பேச மாட்டாங்க, செயல்பாடு தான் அதிகமாக இருக்கும். கையை நீட்டி அடிச்சு போடுவான் ஆம்பளை. பொம்பளை பேசிக்கிட்டே இருப்பா. சில பொம்பளை தொட்டா உடைய அழுதுருவா. இப்படிப்பட்ட பெண்களும் நிறையா இருக்கிறாங்க. தலைக்கு மேலே தண்ணி டேங்க் இருக்கும் பொழுது ஊனா கண்ணை திறந்தாலும் அழுது அந்த குடும்பமே ஒன்றுமில்லாமல் போயிடும். அதுதான் பெண்கள் வந்து அழக்கூடாது. ஏன்னா பெண்ணை தான் மகாலட்சுமின்னு இருக்காங்க. அவள் தான் வந்து ஒரு மனநிறைவை தரணும். பெண்கள் வந்து ஒரே சண்டை போட்டுட்டு இருக்கிறது, கூச்சல் போட்டுட்டு இருக்கிறது, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிட்ட பிரச்சனைகள், தகராறு இதெல்லாம் வரும். சொந்த பந்தத்துக்கிட்ட பகை, சுப நிகழ்ச்சியில் தடை, எதனாச்சும் ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சோன்னா தடை இருக்கும். குடும்பத்தில் யாருக்குனாச்சும் மருத்துவ செலவு, ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி இருக்குன்னா அந்த திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் கூடுதலாக பசி இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க. இது ஆம்பளைகளுக்கு இருக்கும். சில ஆம்பளைகள் பார்த்தாலும் சல்லு புல்லு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. அனிமா 40 வயசு ஆயிட்டாலே நாய்க்குணம் வந்துடும். இருந்த போதிலும் இவங்க வந்து எதை பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு கெட்ட கனவுகள் இதெல்லாம் வரும். நைட்டில் படுத்த கெட்ட கனவுகள், அது சொல்ல முடியாத கனவுலாம் வரும். சில நேரம் தூக்கம் இல்லாமல் போயிடும். எதிர்மறை எண்ணங்கள், நம்ம முதல்ல சொன்னேன்ல, அந்த நெகட்டிவ் தாட்ஸ், நேர்மறை சிந்தனை காட்டிலும் எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள் இதெல்லாம் கிடைக்கும். அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்க்குறவனெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி இருப்பானுங்க. எதை பார்த்தாலும் சந்தேக குணத்தோடு இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில் மனம் கெட்டு போயிடும். எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகிறது என்னென்னா மனம் தான் டிஸ்டர்ப் ஆகும். மனம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா உடல் வந்து ஒத்துழைக்காது. மனம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உடல் வந்து பூரிப்பாக இருக்கும், நல்லா தேஜாத்தான் இருக்கும். மனம் கெட்டுப்போக உடல் வந்து நாளாக அப்படியே சோர்ந்து போயிடும். சரியா நேர்களே, இதெல்லாம் வந்து இந்த திருஷ்டிக்கான அறிகுறிகள். இது என்ன சார் செய்யலாம்? இதெல்லாம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும், சிலர் வீட்டில் அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு என்ன செய்யலாம்னா திருஷ்டி கழிக்கணும். இது வீட்டிலே செய்யலாம். திருஷ்டி கழிக்கணும். திருஷ்டி கழிக்கிறவங்க என்ன யாராக இருக்கணும்? வயசில் மூத்தவங்களாக இருக்கணும். ஒருத்தருக்கு திருஷ்டி பட்டிருக்கிற, ஒருத்தன் பிரச்சனையில் இருக்கானா அவனுக்கு திருஷ்டி கழிக்கணும். திருஷ்டி கழிக்கிறவங்க வந்து வயதில் மூத்தவங்களாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் செய்யலாம். இரவு 7 மணிக்கு மேலே செய்யலாம். திருஷ்டி பட்டவங்க வந்து கிழக்கு திசையை நோக்கி நிற்கணும். சரியா? இதெல்லாம் வந்து ரெமெடி, இதெல்லாம் வந்து பரிகாரம். கிழக்கு பக்கம் நிற்கணும். தனியாக ஒருத்தருக்கும் பண்ணலாம், ஒரு 4-5 பேரை சேர்த்து வச்சு பண்ணலாம். அது குடும்பத்தில் இருக்கிற எண்ணிக்கையை பொறுத்து நம்ம விருப்பம்தான். சில வீட்டில் ரொட்டீனாக செய்வாங்க. திருஷ்டி பட்டக்கூடாதுன்னு வெள்ளி செவ்வாய்க்கெல்லாம் சூடாக வைப்பாங்க நைட்டில். இது நீங்கள் ஞாயிறு செவ்வாய் வைங்க, சேர்ந்து கூட நிற்கலாம். ஆனால் அதில் சேர்ந்து நின்னாலுமே வந்து ஒருத்தர் தான் வந்து திருச்சி சுற்றணும். சரியா? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சுற்றக்கூடாது. யாரோ ஒருத்தர் வந்து குடும்பத்தில் மூத்தவர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சுற்றணும். சரியா? வலதுபுறமாக சுற்றணும். ஒரு 3 சுற்று சுற்றணும். 3 சுற்று சுற்றி அதை வந்து என்ன பண்ணோம்னா, அதை வந்து கொட்டாங்குச்சியில் வந்து எரிக்கணும். சரியா? கொட்டாங்குச்சியில் எரிக்கணும். கொட்டாங்குச்சின்னா என்னென்ன? சிரட்டையில் போட்டு எரிக்கணும். என்ன பொருளை வச்சு சார் சுற்றணும் அப்படின்னா, அது ஒரு இருக்குது. கல் உப்பு எடுத்துக்கணும். கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்துக்கணும். அதில் காஞ்ச மிளகாய், எலுமிச்சை, கற்பூரம், இது ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அது கல் உப்பு வச்சும் சுற்றலாம், எலுமிச்சை பழத்தை வச்சும் சுற்றலாம், கற்பூரத்தை வச்சும் சுற்றலாம். சரியா நேர்களே? இப்படி சில பொருட்கள்லாம் இருக்குது. வத்தலை வச்சும் சுற்றலாம். சரியா? திருஷ்டி கழிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் இந்த 4-5 பொருட்கள். இந்த பொருட்களில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டா போதும். சரியா? அதை எடுத்துக்கிட்டு நம்ம செய்யலாம். பொதுவாக வந்து கல் உப்பு நல்லது. கல் உப்பு, கருமிளகு. கல் உப்பு, கருமிளகு எடுத்துக்கலாம். கருமிளகு வந்து ஏதோ ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. அதிலெல்லாம் எண்ணிக்கை கிடையாது. சரியா? கல் உப்பு, கருமிளகு எடுத்துகிட்டு நம்ம வந்து நான் சொன்ன அந்த எப்படி சொன்னனோ அது மாதிரி நீங்கள் சுற்றலாம். தலையை தான் சுற்றணும். தலையை சுற்றிட்டு உடம்பு முழுக்க கூட காட்டிக்கலாம். அந்த கையை காட்டிக்கிட்டு தூணு துப்ப சொல்லணும். துப்ப சொல்லிட்டு அவனை அந்த யாருக்கு திருஷ்டி போட்டிருக்கோ அவரை துப்ப சொல்லிட்டு அதை கொண்டு வெளியே கொண்டு போய் அந்த கொட்டாங்குச்சி இருக்கிற சிரட்டை அதில் போட்டு எரிச்சிடணும். அதில் டப்பு டப்புன்னு சத்தம் கிடைக்கும். அந்த சத்தம் வந்து அந்த கடுகு வெடிக்கிறதுனால வரும். அதை எல்லோரும் பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, திருஷ்டி நிறையா பட்டிருக்கு அப்படிம்பாங்க. வத்தலை நெருப்புக்குள்ளே போட்டாலும் சில நேரம் அந்த டப்புன்னு வெடிக்கும். ஆனால் இதில் ஒரு நம்பர் மாதிரி ஒரு செயல் வரும். திருஷ்டி நிறையா இருந்துச்சுன்னா அந்த வத்தல் போடுறோம் பார்த்தீங்களா, அது வத்தலையும் போடலாம். மிளகு, வத்தல், உப்பையும் போடலாம். இல்லைன்னா வெறும் மிளகும் உப்பையும் போடலாம். இல்லைனா 3 சேர்த்தும் போடலாம். அது உங்கள் சௌகரியம்தான். வத்தல் போட்டோம்னா என்ன கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். வத்தல் போட்டோம்னா அந்த திருஷ்டி உண்மையிலே பட்டிருந்ததுன்னா அதில் வந்து அந்த காரத்தன்மை வராது. சும்மா நம்ம சமையல் பண்ணும்போது வத்தல் போட்டோம்னா நெடி வரும். அந்த நெடி, கார நெடி வரும், உரப்பு வரும், நெடி வரும். ஆனால் திருஷ்டி பட்டுச்சுன்னா நெடி வராது. சில பேர் வீட்டுக்குள்ளே அடுப்புக்குள்ளே போடுவாங்க. திருஷ்டி பண்ணி வீட்டுக்குள்ளே அடுப்புக்குள்ளே போட்டுருவாங்க.
அந்த நெடி வராது. அந்த நெடி வரலைன்னு வச்சுக்கோங்களேன், திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்குது சில நேரங்களில். இது நானே ஃபீல் பண்ணியிருக்கிறேன். சில நேரங்கள் என்ன ஆகும்னா, அந்த மிளகா வத்தல் வெடிக்கும்போது நெடி வராது. நம்ம வீட்டுக்கு வெளியே போட்டாலும் சரி, அடுப்புக்குள்ளே போட்டாலும் சரி, அந்த நெடி வராது. ஆனால் மற்ற நேரத்தில் பச்சை மிளகா சும்மா தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா, கடுகு வெடிக்கும் போதே நமக்கு தும்மல் வரும். வீடு முழுக்க புகை போயிடும், நச்சு நச்சுன்னு தும்மல் போடுவோம். ஆனால் சில நேரங்கள் அந்த திருஷ்டி இருக்குன்னா அந்த நெடி வராது. அப்படி இதை பார்க்கும்போது அந்த இருக்குன்னு நம்புற மாதிரி தான் இருக்குது. சில நிகழ்வுகள் வந்து நமக்கு வந்து சில விஷயங்களை நம்ப வைக்குது. அதான் சொல்லுவாங்களே, நம்பினா நடராஜன், நம்பட்டா யமராஜன் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இது நம்புற மாதிரி தான் இருக்குது. ஸோ திருஷ்டி போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. திருஷ்டின்னு ஒன்று இருக்குதுன்னு ப்ரூஃப் ஆகுது. இந்த பச்சை மிளகா வெடிக்கும்போது அந்த நடி வராது. ரைட்டு சார், இதெல்லாம் பெண்ணி முடிச்சாச்சு. பெண்ணி முடிச்சிட்டோம்னா என்ன சார் செய்யணும் அப்படின்னா, சரி செஞ்சு முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து வழிபாடு தான், தெய்வ வழிபாடு பண்ணணும். சரியா? இது வந்து ஒரு பரிகாரம் தான். இதை பண்ணிடலாம். செவ்வாய் வெள்ளி பண்ணுங்க, இல்லைன்னா தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பண்ணலாம். சரியா? தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பண்ணலாம், இல்லைன்னா ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு பண்ணலாம். ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி பண்ணலாம், இல்லைன்னா சனிக்கிழமை பண்ணலாம். சரியா? சனிக்கிழமை பண்ணலாம். இதெல்லாம் வந்து அந்த நாட்கள். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி செவ்வாய் ஞாயிறு பண்ணலாம். செவ்வாய் சனி ஞாயிறு இந்த 3 நாளில் பண்ணலாம். நமக்கு வசதி தான். சரியா நேர்களை? இதுக்காக நாளுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. நமக்கு என்றைக்கு வசதிப்படுதோ அன்றைக்கி நம்ம செஞ்சுக்கலாம். ரைட் சார், திருஷ்டி கழிச்சாச்சு. மற்ற மாதிரி இந்த பில்லி சூனியத்துக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, பில்லி சூனியம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, கோயிலுக்கு தான் போகணும். பரிகாரங்கிறது கோயில் தான். கோயில் போகணும். கோயிலுக்கு போட்டு வருது நல்லது. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடிக்க வர போகணும். ஆஞ்சநேயர் வந்து ஆவி உலக தலைவன். ஆமாம், நான் அந்த ஜாதக அமைப்பில் சொல்லும்போது இன்னொன்று மறந்துட்டேன். மாந்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. மாந்தி சனி சேர்க்கை ராசியில் இருக்கக்கூடாது. மாந்தியை சனி பார்க்கக்கூடாது. மாந்தியும் வந்து இந்த பில்லி சூனியத்துக்கு வருவார். அவர் ரொம்ப முக்கியமான கிரகம். நான் ஜனன ஜாதகத்தில் மாந்தியெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்வேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்ககிட்ட நான் அந்த இது அனுப்பி விடுவேன். நான் ஒர்க் பண்ண சீட்டை அனுப்புவேன். நிறைய நேரம் பார்க்குறாங்க. சரியா? அவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ கேட்குறவங்க கூட யாராச்சும் பார்த்துருப்பாங்க. நான் அந்த ஒர்க் சீட் அனுப்புனேன்னா அதில் மாந்தியை குறிப்பிட்டிருப்பேன். ஆனால் இப்போ நிறைய ஜோதிடர் அதெல்லாம் பார்க்குறதில்ல. கேரளாவில் தான் பார்க்குறாங்க மாந்திலாம். ஆனால் மாந்தியோட எஃபெக்ட் இருக்குது. சரியா நேரில் மாந்தி கண்டிப்பாக எஃபெக்டில் இருக்கிறாரு. நான் ஒரு ஜாதகம் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். அவர் ஜாதகத்தில் வந்து சந்திரன் செவ்வாய் மாந்தி சிம்மத்தில் இருக்கிறாங்க. சரியா? சிம்மத்தில் இருக்கிறாங்க. லக்கணத்தை பார்க்குறாங்க. அவர் வந்து கும்ப லக்கணம், சிம்ம ராசி. ராசியில் வந்து மாந்தி சந்திரன் செவ்வாய் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்க. சரியா? சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரு. செவ்வாய் சனியும் இருக்கிறாரு. இவங்க 3 கிரகம் இருக்குது. மாந்தியும் கூட இருக்கிறாரு. அந்த ஆளுக்கு மனநிலை பிரச்சனை. மனம் கெட்டு போச்சு. சந்திரன் கெட்டு போயிட்டார். சனி பகமைப்பட்டிருக்கிறார். லக்கணாதிபதி சந்திரன் கெட்டு போயிட்டார். ராசியில் சந்திரன் கெட்டு போயிட்டார். லக்கணாதிபதி சனி பகவான் கெட்டு போயிட்டார். அப்புறம் ராசியாதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலுமே அவர் வந்து அமாவாசை ஒட்டி வர சந்திரனுக்கிட்டே இருக்கிறாரு. சரியா? ஸோ இப்படி ஒரு அமைப்பில் வந்து லக்கணாதிபதி எல்லாமே கெட்டு போயிட்டாங்க. லக்கணாதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறாரு. ஸோ இப்படி காம்பினேஷன் என்ன ஆச்சுன்னா, அவர் உடல் பிரச்சனையும் இருக்குது, மனப்பிரச்சனையும் இருக்குது. மன ரீதியாக வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாரு. ஏன்னா ராசியில் மாந்தி சனியோட சேர்ந்து சந்திரனை பிடிச்சதுனால மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ மாந்தியோட எஃபெக்ட் அங்கே இருக்குது. சரியா? மாந்தி வந்து பகிரங்கமாக அது ஃபுல்லாக எடுத்துக்கிறாரு. மாந்தி சனி சேர்ந்தார்னா அந்த இடம் வந்து சர்வநாசம். அந்த இடத்த வந்து டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அப்போ ஜனன ஜாதகத்தில் மாந்தியோட அமைப்பும் பார்க்கணும். சரி சார், இதெல்லாம் அமைப்பு. நான் சில காரியங்களும் சொல்லிட்டேன். நான் திருஷ்டி வந்து எப்படி வரும், அதை எப்படி கழிக்கணும் அதை சொல்லியிருக்கிறேன். இந்த பில்லி சூனியத்துக்கெலாம் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதை சில பேர் மந்திரவாதி மாந்திரிகம் அப்படிலாம் போய் செய்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுக்கு ரெமெடி என்ன சார் அப்படின்னா, அதுக்கு வந்து இறை வழிபாடு தான். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம், 18ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு போகலாம். அப்புறம் வந்து குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்போ இது ரொம்ப முக்கியங்க. குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்க தூரம் போயிட்டு வரணும். சிவராத்திரி அன்னைக்கு போகணும். மாசி சிவராத்திரி அன்னைக்கு போகணும். வருகிற 26ஆம் தேதி புதன்கிழமை சிவராத்திரி. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கன்னிராசினியர்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% ரெக்கவரி ஆயிரும். இருந்தால் அதுபோக வந்து பிள்ளையார் வழிபாடு பண்ணலாம். விநாயகர் வழிபாடு சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகர் வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா சனிக்கிழமை விநாயகர் பெருமானை கும்பிடணும். சனிக்கிழமை சர்ப்ப கிரகங்களோடு இருக்கிற விநாயகரை கும்பிடணும். 2 பக்கம் ராகுகதிகள் இருப்பாங்க, அந்த விநாயகரை கும்பிடலாம். சங்கரன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம். சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சால சிறந்தது. அங்கே சர்ப்ப விநாயகர் இருக்கார், அவரை கும்பிடலாம். சில பேர் குலதெய்வமே தெரியாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, குலதெய்வம் தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பெருமாளை கும்பிடலாம். குலதெய்வம் தெரியாதவர்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சனிக்கிழமை போகலாம். அப்படி போயிட்டு வரவங்களுக்குலாம் இந்த பில்லி சூனியம் ஒன்றும் செய்யாது. குறிப்பாக பெருமாள் கோயிலுக்கு நரசிம்மர் கோயிலுக்கு போகிறது சால திறந்தது. நரசிம்மரை வீட்டில் வச்சு கும்பிட்றது ரொம்ப சிறப்புங்க. நரசிம்மர் ஃபோட்டோ வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு வந்து எந்த கெட்ட சக்தியும் வராது. அதுபோக நிலைவாசலில் சக்கரத்தாழ்வார் படத்தை வைக்கணும். சக்கரத்தாழ்வார் இருக்குது, சன்னதி இருக்குது. மதுரை, திருமூர்,
திருமூரில் சக்கரத்தாழ்வார் சந்நிதி இருக்குது. அங்கே ஒரு தனியாக பூஜை புனஸ்காரம்லாம் இருக்குது. அங்கேயும் ஒரு தடவை போயிட்டு வரலாம். திருமூர் சரியா, காளமேக பெருமாள் கோயில், அங்கே வந்து சக்கரத்தாழ்வார் இருக்கார். சக்கரத்தாழ்வார்னா என்ன, பின்னாடி நரசிம்மர் தான் இருப்பார். அவருடைய சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி பார்த்தோம்னா நரசிம்மர் சிலை தான் இருக்கும். சக்கரத்தாழ்வார் அனைத்தையும் அறுத்து விட்டுருவார். சக்கரை அறுக்கிற மாதிரி எதுவுமே வராது, அறுத்து கண்ட துண்டமாக நறுக்கி போட்டு விட்டுருவார். ஸோ சக்கரத்தாழ்வார் வழிபாடு ரொம்ப சிறப்பு. வீட்டில் சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக்கு, டார்க் வெல்லு, பிளாக் வெல்லு, கண் திருஷ்டி எல்லாமே இருக்காது. எல்லாமே அறுந்து விடும். சரியா, சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணணும். வீட்டுக்கு நிலைவாசலில் சக்கரத்தாழ்வார் படத்தை வைக்கலாம். சரியா, சக்கரத்தாழ்வார் படத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எதுவுமே உங்கள்கிட்ட அண்டாது. சரியா நேர்களே, அதை சிறப்பாக செஞ்சுருங்க. அதாவது எல்லாரையும் செய்ய சொல்லலை, அப்படி ஃபீல் பண்ணுறவங்க, நினைக்கிறவங்க, அது மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. நம்பிக்கை அப்படி இல்லாதவங்க நார்மலாக இருங்க. சரியா, இது வந்து ஒரு தகவல் தான், இது ஒரு தகவலாக சொல்கிறேன். இதுவும் இருக்குது, தகவல் தான், மன சம்மந்தப்பட்டது தான். சரி, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு தான். அதுபோல் கருப்பசாமி கோயிலில் வழிபாடு பண்ணலாம். பௌர்ணமி தோறும் காளியம்மன் வழிபாடு பண்ணலாம். காளியம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்தது. அதுக்கு தான் கிராமத்தில் வந்து பௌர்ணமி தோறும் காளியாத்தால் கும்பிடுவாங்க. சரியா, காளிக்கு வந்து எல்லாமே கட்டுப்பட்டுரும். காற்று கருப்பு எல்லாமே காளிக்கு கட்டுப்பட்டுரும். சரியா, காளியாத்தால் கும்பிடலாம். கையில் கயிறுப்பு கரு கட்டலாம். கருப்பு கயிறை வந்து வலது மணிக்கட்டில் கட்டலாம். கருப்பு கயிறு இருக்கணும். ஆணோ பெண்ணோ உடம்புல கொஞ்சம் கருப்பு இருக்கணும். அதுக்கு தான் அந்த காலத்தில் அரங்கான் கயிறு கட்டி விடுவாங்க, இடுப்பில் கட்டி விடுவாங்க. சரியா, அந்த அரங்கான் கயிறு கட்டுறது வந்து ரொம்ப சிறப்பு. கருப்பு கயிறு வந்து சனி பகவானுடைய அம்சம். சரியா, சனியோடைய ஆதிக்கத்தை குறைக்கும் கருப்பு கயிறு. கருப்பு கயிறு உடம்புல இருக்கணும், இடுப்புலையோ இல்லைன்னா கையிலையோ இருக்கணும். உடம்புல வந்து கருப்பு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. சரியா நேர்களே, அது ரொம்ப இருக்கணும். கருப்பு கயிறு இருந்துச்சுன்னா காற்று கருப்பு அண்டாது. சில பேர் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஓகே, நிறைய சொல்லியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் செய்ய முடியாதவங்க குறிப்பிட்டது மட்டும் செய்யுங்க. சரியா, அதுபோக வந்து செய்ய வேண்டிய நாட்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் இந்த பரிகாரம் செய்கிறது, திருஷ்டி கழிக்கிறதெல்லாம் வந்து சனிக்கிழமை முடிஞ்சால் பண்ணுங்க. இல்லைன்னா ஞாயிறு செவ்வாய் ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை பண்ணலாம், சனி செவ்வாய் ஞாயிறு, இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு, இல்லைன்னா தேய்பிறை அஷ்டமி. இது ரொம்ப முக்கியம். தேய்பிறை அஷ்டமி ரொம்ப முக்கியம். தேய்பிறை அஷ்டமி காலபைரவருக்கு உள்ள நாள் தான். சரியா, எல்லாமே காப்பாற்றுற கடவுள் தான், காலபைரவரும் காப்பாற்றுறவர் தான். சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க காலபைரவருக்கு கும்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த கண்டகச்சனியில் காலபைரவர் கும்பிடலாம். ஸோ இதுலேருந்து சொல்ல வந்த கருத்து என்னென்னா, அடிக்க தூரம் கோயிலுக்கு போயிட்டே இருக்கணும். யார் ஒருத்தர் வந்து அடிக்க தூரம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த இதுவுமே வராது. சரியா, வெளியே போகும்போது நெற்றியில் குங்குமம் இருக்கணும். பெண்கள் குங்குமம், நெற்றியில் விபூதி இருக்கணும், இல்லைன்னா குங்குமம் இருக்கணும். இதயத்தில் வந்து குங்குமம் பூசணும். ஓ நமசிவாய நமகன்னு சொல்லிட்டு இதயத்தில் வந்து ஒரு 3 கோடு போடணும். நெஞ்சில் வந்து 3 கோடு போட்டுட்டு தான் வெளியே போகணும். உள்ளே இருக்கணும், அது வேர்த்தாலும் உள்ளே இருக்கும். அந்த திருநீட்டோடைய சின்னம் வந்து உடம்புல இருக்கணுங்க. திருநீர் வந்து உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த இதுவுமே உண்டாது. சரியா, திருநீரில் மருந்து இருக்குது தெரியுமா, அது தினம் அணிந்தால் குணம் இருக்குது தெரியுமா. திருநீரில் அவ்வளோ இருக்குது. சரியா, திருநீர் வந்து எல்லாத்தையுமே தீர்த்து விடும். அப்பேற்பட்ட திருநீர் அணிகிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. இதை வந்து ஒரு கதையாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த முனிவர் வந்து துர்வாச முனிவர் பெரிய சிவபக்தர், சிவமுனி. அவர் வந்து நெத்தி ஃபுல்லாக விபூதி பூசிட்டு தான் இருப்பார். எப்போயுமே அந்த காலத்தில் முனிவர்கள் சித்தர்லாம் நெத்தியில் விபூதி பூசிருப்பாங்க. துர்வாசர் வந்து கோவப்படுறவர், சாபம் கொடுக்குறவர். அவர் வந்து நெத்தியில் விபூதி பூசிட்டு அப்படியே காடில் போயிட்டு இருந்திருக்கிறாரு. தாகம் எடுத்திருக்கு. ஒரு கிணத்துல தண்ணி குடிக்கலான்னு போய் அந்த கிணத்துல போய் அப்படி எட்டி பார்த்துருக்கிறாரு, தண்ணி இருக்கான்னு எட்டி பார்த்துருக்கிறாரு. எட்டி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, அவர் நெத்தியில் அணிந்திருந்த அந்த விபூதியில் சின்ன ஒரு தூள் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. கிணத்துக்குள்ளே விழுந்து தண்ணியில் பட்டிருக்கு. தண்ணியில் பட்டவுடனே அதிலிருந்து ஒரு தேவேந்திரன் வரான், தேவலோக மன்னன் ஒருத்தன் வரான். அந்தனே இவருக்கு பார்க்குறாரு, என்னடா இவன் திடீர்னு இங்கேருந்து வரானே கிணத்துக்குள்ளே இருந்தேன்னு. அப்போ அவன் சொல்கிறான், சாமி நான் சில தப்பு செஞ்சு, சில காரியங்கள், தவறான காரியங்கள் செஞ்சு சபிக்கப்பட்டு இந்த கிணத்துக்குள்ளே நான் வந்து ஒரு பூதமாக இருந்தேன். இப்போ உங்கள் திருநீர் அதோடைய பட்டு, அந்த சிவனுடைய அம்சமாய திருநீர் பட்டு எனக்கு விமோச்சனம் கிடச்சிருச்சு, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா. இதெல்லாம் அறியாமல் நடக்கிறது. சரியா, அப்போ திருநீருக்கு எவ்வளோ பகிமையாக இருக்குது பாருங்கள். அந்த பூதத்தையும் விரட்டிருச்சு. அந்த பூதத்தை விரட்டி அவன் இயற்கையாகவே வந்துட்டான். அந்த பூதத்தால் அந்த வந்து அந்த தேவேந்திரன் கிடையாது, இந்திரலோகத்தை சேர்ந்தவன் ஒரு தேவன். அவன் வந்து பூதமாகி உள்ளே கடந்திருக்கான் கிணத்துக்குள்ளேயே. அந்த விபூதி பட்டவனே அவன் சுயரூபம் வந்துருச்சு அவனுக்கு. ஸோ அப்பேற்பட்ட மகிமை விபூதிக்கு இருக்குது. விபூதியை நெத்தியில் பூசுங்க. சரியா, எல்லாமே சரியாக போயிடும். சர்வம் சிவமயம், எதுவுமே நம்மளை அண்டாது. இப்படி நிறையா சொல்லிட்டே இருக்கலாம். சரியா நேரில் இதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள்
தீபாம்சம் இருந்த ஞானிகள் சித்தர்கள் எல்லாமே வழிபாடு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பின்னுங்க நல்லபடியாக இருக்கும். மற்றபடி இந்த வீடியோவில் வந்து கன்னிராசிக்கு வந்து கண்டகச்சனி வரதுனால அதை சொல்லியிருக்கிறேன். இதை நினச்சி யாரும் பெருசாலாம் பயப்பட வேண்டாம். பட் இதுவும் இருக்குது. கோயில் குளத்துக்கு அடிக்கிற போயிட்டு வாங்க, செய்யுங்க. திருஷ்டி பண்ணுறவங்க நான் சொல்கிற மாதிரி திருஷ்டி பண்ணுங்கள். அது எல்லாரும் தெரியும், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு தெரியும் எப்படி திருஷ்டி கழிக்கணும்னு. அது மாதிரி செய்யுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செய்யலாம். வாட்டர் மேபி அது பெஸ்ட்டாக இருக்கணும். நமக்கு எந்த பிரச்சனை வராமல் இருக்கணும். சரியா நேர்களே? கண்டிப்பாக வராது. நம்பிக்கை தான் நடராஜன். நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்டில் இருந்தோம்னா நம்மளை எதுவும் அண்டாது. ஓகே நேர்களே, கன்னிராசிக்கு வந்து இந்த வீடியோ தகவலை பகிர்ந்துக்கிறேன். அஷ்டோ ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், ஜாதக ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன், பழக்க வழக்கத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், பரிகாரமும் சொல்லியிருக்கிறேன், வழிபாடும் சொல்லியிருக்கிறேன். ஏதோ இறைவன் எனக்கு கொடுத்தா அனுபவம், அந்த ஜோதிட அறிவு, இதை கலந்து இந்த தகவலை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். நல்லதே நடக்கட்டும். கிரிவலம் போகலாம். பௌர்ணமி அன்றைக்கி கிரிவலம் போகிறதும் ரொம்ப நல்லதான். சரியா? அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் வெளியே இரவு நேரத்தில் வர்றது வந்து ரொம்ப நல்லது. ஜனங்களோடு சேர்ந்து வர்றது ரொம்ப நல்லது. கூட்டு பிரார்த்தனை கூடுதல் வலிமையை தரும். கோயிலில் அதுக்கு தான் கூட்டம் கூடுது. திருவிழா அன்றைக்கி கோயிலுக்கு போகணும். அந்த கூட்டத்தை பார்க்குறதே நமக்கு ஒரு பெரிய குதூகலம், நல்லாயிருக்கும். ஸோ இப்படி ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொன்று இருக்குங்க, முக்கியமானது கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். கந்த சஷ்டி கவசம் படிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேவாரம், திருப்புகழ், திருவாசகம் எது படித்தாலுமே கந்த சஷ்டி கவசம் படிச்சிங்கன்னா இந்த பில்லி சூனியம், பேய் பிசாசு, இந்த திருஷ்டி எல்லாமே அத்து போயிடும். இந்த சக்கரத்தாழ்வார் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சக்கரத்தாழ்வாருக்குள்ள சக்தி முழுமையும் கந்தசஷ்டி கவசத்தில் இருக்குது. படிக்கணும். செவ்வாய்க்கிழமை தோறும் படிக்கணும். கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது வந்து கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதி வருவார். உங்களுக்கு வர கெடுதலெல்லாம் காப்பாற்றுறவர் வந்து முருகப்பெருமான் தான். ஏன்னா கெடுதல் பண்ணுறவரே வந்து அங்காரன் தானே. ஸோ அந்த அங்காரன் செவ்வாயோடைய தாக்கத்திலேருந்து வெளியே வரோம்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். பில்லி சூனியம் பெருமகளால் வல்லபூதம் வலாட்டி பைகள் அல்லற்படுத்தும் அடங்கா முனையும் பிள்ளைகள் தின்னும் புலக்கட முனையும் கொல்லிவாய் பைகளும் குரலை பைகளும் பெண்களை தொடரும் பெரும ராட்சதரும் இரிசி காட்டி துன்ப சூனியும் எல்லில் இருட்டு எதிர்விட மன்னரும் கணபூசி கொள்ளும் காடிவோ நலரும் இட்டாங்காரரும் வெகுமல பைகளும் தண்டியக்காரரும் சண்டாளரும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்து ஓடிட முருகான்னு பேரை சொன்னால் எல்லாம் இடிவிழுந்து ஓடிடுமா. பில்லி சூனியம் காற்று கருப்பு திருஷ்டி எதாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து அந்த முருகன் பேரை சொன்னால் ஓடி போயிடும். ஸோ நமக்கு வந்து நிறைய கடவுள் நமக்கு துணை இருக்கிறாங்க இந்து மதத்தில். அதான் இந்து மதம் வந்து பெரிய வரப்பிரசாதம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மதத்திலும் இருக்குது. சாத்தானை ஒழிக்கிறதுக்கு நிறையா வச்சுருக்காங்க. கிறிஸ்துவ மதத்தில் இருக்குது, இஸ்லாமிய மதத்தில் இருக்குது. அது நம்பிக்கை. இன்னும் நிறைய பேர் இப்போ அல்லாஹ் கொள்ள போய் மந்திரிக்கிறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க, தாயத்தெல்லாம் போடுறாங்க. இந்து மதத்திலே போய் போடுறாங்க. ஸோ மத நல்லிணக்கம், இதெல்லாம் மத நல்லிணக்கம். சரி, ஒரு மதத்துக்கு ஒரு மதம் செய்கிறாங்க. சர்ச்சிலையும் ப்ரே பண்ணுறாங்க, அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க சாத்தான இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இந்து சமய வழிபாடில் இந்த வழிபாடு இருக்குது. எதை வேணாலும் செய்யலாம். அல்லாஹ் கோயிலில் போய்ட்டு தாயத்து கட்டலாம். சரியா? நிறைய பேர் அல்லாஹ் கோயிலில் போய் தாயத்து கட்டுருவாங்க. நானே கட்டியிருக்கேன். சின்ன பிள்ளைலாம் போய் கட்டியிருக்கிறேன். அல்லாஹ் கோயிலில் போய் தண்ணி கொண்டு போனோம்னா அவங்க வந்து இந்த பள்ளிவாசல் முடிஞ்சு வெளியே வருவாங்க. வெளியே வந்தோடனே அந்த அவர் பேர் என்ன பேருன்னு தெரியல, அந்த குரு வந்து அதை ஓதுவார். தண்ணியை கொண்டு போய் அதில் ஓதி சில மந்திரம் சொல்லி தாயத்து கட்டி விடுவார். எல்லாம் நம்பிக்கை தான். சரியா? அதனால் எங்கே வேணாலும் போகலாம். யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம். இறைவன் வந்து மிகப்பெரியவன். இறைவன் வந்து எல்லாத்துக்கும் ஒரே இறைவன் தான். இறைவன் ஒருவனே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த அடிப்படையில் நம்ம எது வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் சில